Hello everyone, நான் உங்க கங்காதரன். நீங்க TNPC group exams like group 1, group 2, group 4 and other TNPC departmental examsக்கு prepare பண்ற ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி அல்லது UPSC CSAT னு சொல்லக்கூடிய civil services aptitude test அப்படிங்கற எக்ஸாம்க்கு prepare பண்ற ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரிங்க. aptitude அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டா உங்களுக்கு அமையுதுங்க. நீங்க TNPC எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 25 क्वेश्चंस aptitude and reasoning ல இருந்து வருது. நீங்க UPSC CSAT எடுத்துட்டீங்க அப்படினு கேட்டிங்கன்னா out of 80 क्वेश्चंसல 55 क्वेश्चंस கிட்ட உங்களுக்கு aptitude and reasoning ல இருந்து தான் கேக்குறாங்க. அப்ப most of the students struggle ஆகற ஏரியாவே இந்த aptitude தான் இருக்கு. அப்ப ரீசன் என்ன நம்ம பாக்கும்போது என்ன தெரிய வந்தது அப்படினு கேட்டிங்கன்னா எல்லா கான்செப்ட்லயும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ற அந்த ஸ்டூடண்ட்ஸ் எதுக்காக அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றோம் அதாவது அதோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மறந்துடுறாங்க. For example, average na sum of the observation divided by total number of observation தெரியிற அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு average na uniform distribution கான்செப்ட் தெரிய மாட்டேங்குது. பட் அதுதான் UPSC எக்ஸாம்ல கேட்குறாங்க. அண்ட் TNPSC குரூப் ஒன்லையும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் சேனல் தான் இந்த ஆப்டிடியூட் பை கங்காதர். ஸோ இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் டே த லான்ச் டே ஆஃப் திஸ் சேனல். இதில் வாட் we are going to do, how we are going to do and how our channel is going to pave a new way for approaching aptitude in different competitive exams அப்படின்றத பத்தி பேசலாம் வாங்க. First let me introduce myself. So நான் last 6 years TNPSC, UPSC, SSC in different examination prepare பண்ற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேங்க. ஸோ என்னோட ப்ரூவன் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா TNPSCல கன்சிக்யூட்டிவ் 3 years நடந்த எக்ஸாமினேஷன்ல 25 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸுக்கு நியர்லி 22 ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் டைரக்டாகவும் சில கொஸ்டின்ஸ் இன்டைரக்டாகவும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் UPSC CSAT பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆப்டிடியூட் செக்ஷனில் மேக்ஸிமம் கான்செப்ட்ஸ் வந்து நான் கிளாஸில் நடத்தின கவர் பண்ண சாப்டர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் வாத்தி பை கங்காதரன் அப்படின்ற என்னோட ஓன் வெஞ்சர் மெயின்லி ஹெல்பிங் த CBSE கிரேட் 9 to கிரேட் 12 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது நிறைய பேருக்கு தோணும், ஏன் சார் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் சேனல் ஆரம்பித்து இதெல்லாம் நடத்துகிறீங்க? பிகாஸ் நான் ஒரு விஷயம் இந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, அதாவது ப்ரிப்பேரிங் ஃபார் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வி நீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ் டு ரிமெம்பர் தி கான்செப்ட்ஸ். இப்போ ஸ்கூல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தியரியை படித்தா போதும், ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் முதல்ல கான்செப்டில் தெளிவாகும். ஸோ உங்களுக்கு இருக்கிற அடுத்த கேள்வி, அப்படி என்னதான் சார் இந்த சேனலில் நீங்கள் நடத்த போகிறீங்க? நம்பர் 1, அதாவது TNPSCயோட ஆப்டிடியூட் டாபிக்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் நம்மளுக்கு TNPSC எக்ஸாமில் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், சிம்பிளிஃபிகேஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ஏரியா, வால்யூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸும் அப்பப்போ கேட்குறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கான்செப்ஷனாக நடத்த போகிறோம். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நம்பர் 2, UPSC CSAT கான டாபிக்ஸ். ஸோ UPSC CSAT வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது 33% எடுத்தால் போதும், யூ வில் பி குவாலிஃபைட். பட் என்னன்னா அரௌண்ட் 100% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸில் லெஸ் தேன் 2% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் CSAT. அப்போ அந்த ஃபவுண்டேஷன் வீக்காக இருக்கிறது இங்கே மெயின் விஷயம். அப்போ டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், பட் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களால் படிக்க முடியும், பட் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாது. அப்போ எந்த மாதிரி கான்செப்ட்ஸில் படித்தா அந்த CSAT-ஐ ஈஸியாக கிளியர் பண்ணலாம், அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வித் கான்செப்ட்ஸ் நம்ம படிக்க போகிறோம். நம்பர் 3, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பிக்கஸ்ட் ரிசோர்ஸ் மெட்டீரியல் சொல்லுங்கள் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் சொன்னால் என்னோட ஒப்பீனியன் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். அப்போ TNPSCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் UPSCயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினையுமே நம்ம சால்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸும் பண்ண போகிறோம். அண்ட் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பெய்டு பேட்சஸ். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கு நம்ம பெய்டு பேட்சஸும் நடத்துகிறோம். இப்போ கூட கம்மிங் 28th June 2026 a special batch, a one day batch on averages, அதாவது தமிழில் சராசரின்னு சொல்லுவாங்க, TNPSCக்கான ஆவரேஜ் பேட்ச்க்கான ஒரு பெய்டு பேட்ச் ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்சஸ் ரன் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சேனலோட மோட்டோ ரொம்ப சிம்பிளுங்க, ஆப்டிடியூட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஐ எம் வெல் வித் ஆப்டிடியூட். அதாவது எக்ஸாம் வரும்போது ஆப்டிடியூடும் நான் தரோங்க, நான் மற்ற சப்ஜெக்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும்னு நீங்கள் சொல்லணும். அதாவது எனக்காக சொல்லக்கூடாது, அதாவது நீ அதை ஃபீல் பண்ணி சொல்லணும். அதுதான் இந்த சேனலோட மோட்டோ. பிஃபோர் ஐ எண்ட் திஸ் செஷன் ஐ ஹாவ் அ ஸ்மால் ரெக்வெஸ்ட்டுங்க.
இந்த சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்ற பட்சத்தில் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலோட குவாலிட்டி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டாபிக் டிஃபிகல்ட்டாக இருக்குது, எந்த டாப்பிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டப்படுறீங்க, இது எங்களுக்கு இன்டெப்த்தாக டீச் பண்ணுங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம ஒரு கிரேட் ஜேர்னியாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களோட சஜஷன்ஸும் ரொம்பவே முக்கியம். ஸோ லெட்ஸ் see in our next video. Until then, bye bye from Gangadhar.